Hi guys, welcome back to my channel YouTube CC. இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா வந்துட்டு எப்படி வந்து advertisement overlays வந்து கிரியேட் பண்றதுன்னு தான் வந்து பார்க்க போறோம். இந்த மாதிரி advertisement overlays வந்து கிரியேட் பண்றதுக்கு ரெண்டு சாஃப்ட்வேர் வந்து பெருசா நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒன்னு வந்து Illustrator, Adobe இதுதான். இன்னொன்னு வந்து Photoshop நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஆனா நம்ம இந்த வீடியோல வந்துட்டு எப்படி வந்து Photoshopல வந்து இந்த overlays வந்து கிரியேட் பண்றதுன்னு தான் வந்து பார்க்க போறோம். And இந்த வீடியோ வந்துட்டு நீங்க ஃபுல்லா வந்து பாருங்க. அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு வந்து எப்படி பண்றது அப்படின்றது வந்து புரியும். சோ வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம். நான் ஃபர்ஸ்ட் Photoshop ஓபன் பண்ணிட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டேன் 1080p க்கு. சப்போஸ் நீங்க 4K வர்க் பண்றீங்க அப்படினா 4K க்கு ஏத்த மாதிரியான டைமென்ஷன்ஸ்ல நீங்க ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படினா லெஃப்ட்ல வந்து டூல்ஸ் செக்ஷன்ல வந்து ரெக்டாங்கிள் டூல் அப்படின்றது வந்து இருக்கும். சோ இதுல வந்து ரவுண்டட் ரெக்டாங்கிளும் இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனா நான் வந்து நார்மல் ரெக்டாங்கிள் மட்டும் தான் வந்து எடுக்க போறேன். சோ இப்போ நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படினா வந்துட்டு மேல இருந்து ஒரு லைன் வந்து டிரா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு தூரம் வேணுமோ அவ்வளவு தூரம் நீங்க வந்து டிரா பண்ணிக்கலாம். சோ டிரா பண்ணிட்டு சோ தெரியாம வந்து ரெக்டாங்கிள் 2 இன்னொன்னு டிரா ஆயிடுச்சு. சோ இத வந்து delete பண்ணிக்கலாம். சோ லெஃப்ட் சைடுல ஒரு ரெக்டாங்கிள் வந்து டிரா பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து கீழ வந்து ஒன்னு டிரா பண்ணிக்கலாம். சோ தட் கீழேயுமே வந்து நம்ம ஏதாச்சும் டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். சோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸ்ட்ரோக் வந்துட்டு நன்ல வந்து வெச்சுக்கோங்க. அண்ட் ஃபில் கலர் வந்து சப்போஸ் நீங்க கலர்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படினா ரெண்டுத்துக்குமே சேம் கலர் வந்து வெச்சுக்கோங்க. ஒண்ணுத்துக்கு ஒரு கலர் இன்னொருத்துக்கு ஒரு கலர் வெச்சீங்க அப்படினா சோ கீழ வந்து இது மாதிரி ஒரு செப்பரேஷன் வந்து தெரியும். சோ அது வந்து ப்ராப்பரா சிங்க் ஆகாது, பார்க்கிறதுக்கு நல்லா இருக்காது. சோ அதனால எப்பவுமே வந்துட்டு நீங்க கலர்ஸ் வைக்கிறப்ப ரெண்டுமே வந்து சேம் கலரா வந்து வெச்சுக்கோங்க. அது வந்து கொஞ்சம் பெட்டர் ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். சோ இப்போ நீங்க உங்களுக்கு வேணும் அப்படினா நீங்க வந்து டீ கொடுத்து இங்க ஏதாச்சும் வந்து ஒரு டெக்ஸ்ட் நீங்க வந்து எழுதிக்கலாம். சோ இது மாதிரி நீங்க வந்து டெக்ஸ்ட் ரைட் பண்ணிட்டு இத வந்து ரீசர்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து நம்ம லெஃப்ட்லயுமே வந்து இன்னொரு ஒரு டெக்ஸ்ட் வந்து எழுதிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து லெஃப்ட் சைட்லேயுமே வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து பெஸ்ட் லுக்கிங் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி தெரியாது. பட் ஆனால் இந்த ஓவர்லே வந்துட்டு நீங்கள் இப்படி தான் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு டெக்ஸ்ட் வேணால் நீங்கள் வேறு ஏதாச்சும் வந்து டிசைன் பண்ணியிருக்கீங்க ஆல்ரெடி அப்படின்னா அந்த இமேஜ் வந்து இம்போர்ட் பண்ணுறது வந்து ரொம்பவே சிம்பிள். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து நம்ம சேனலோட பேனர் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பேனரை எடுத்துகிட்டு போயிட்டு நான் வந்து மேலே ட்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ரெக்டாங்கிள் வந்து இருக்குது. ஸோ இதில் செகண்ட் ரெக்டாங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு கீழே இருக்கிற ரெக்டாங்கிள் அண்ட் ரெக்டாங்கிள் 1 பார்த்தீங்க அப்படின்னா வந்து லெஃப்ட்ல இருக்கிறது. ஸோ இப்போ நான் வந்துட்டு இந்த இமேஜை வந்துட்டு நான் கீழே இருக்கிறதுக்கு வந்து நான் லிங்க் பண்ணிக்கணும் அப்படின்னா ரொம்பவே சிம்பிள். ஸோ இந்த ரெண்டு லேயருக்கு மிடில் வந்து ஒரு சின்ன லைன் வருது இல்லை. ஸோ அந்த இடத்துல போயிட்டு நான் ஆல்ட் ஹோல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ட் ஆப்ஷன் வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்துட்டு இந்த சிம்பிள் வந்த உடனே நான் வந்து கிளிக் பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு ரெக்டாங்கிள் 2 கூட மேலே இருக்கிற இமேஜ் வந்துட்டு சிங்க் ஆகிடும். ஸோ இப்போ நான் வந்து இந்த இமேஜை எங்கே மூவ் பண்ணாலும் அந்த ரெக்டாங்கிள் 2 எவ்வளோ தூரம் இருக்கோ அதுக்குள்ளே மட்டும்தான் வந்து இருக்கும். ஸோ வெளியே எங்கேயுமே வந்து வராது. ஸோ இது வந்துட்டு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து தெரியாமல் ரீசைஸ் ப்ராப்பராக பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வீடியோக்கு மிடில் எல்லாமே வந்து அந்த இமேஜ் வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட டெக்ஸ்ட்டை வந்து இது மாதிரி நீங்கள் வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சேம் இதே மாதிரி இன்னொரு இமேஜ் அகைன் நான் வந்து சேம் இமேஜை நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணிவிட்டு இதை நான் வந்து ரெக்டாங்கிள் 1 கூட நான் வந்து லிங்க் பண்ணிக்கிறேன். இப்போது 1 கூட லிங்க் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும் லெஃப்ட் சைடில் போய்ட்டு அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அட்டாச் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எனக்கு தேவையான மாதிரி நான் வந்து இப்போ இதை மூவ் பண்ணிக்கலாம். ஸோ யூடியூப் சிசின்னு நான் வந்து தெரிகிற மாதிரி நான் வந்து மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு செட் ஆகிற மாதிரி நான் வந்து ஸ்கேலிங்கும் வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து செட் பண்ண அப்புறமா இதெல்லாம் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரிசைஸாக பண்ணணும். நான் ஜஸ்ட் டுட்டோரியல் வந்து ஷார்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து நார்மலாக சொல்கிறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து இதை முடிச்ச அப்புறமா நீங்கள் வந்து ரெண்டு விதமாக நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் இதை. ஸோ ஃபஸ்ட் லேயர் 2 இது அதாவது வந்து இந்த இமேஜ் அண்டு கீழே இருக்கிற ரெக்டாங்கிள். ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி ஒரு இமேஜுமே வந்து ஒரு லேயருமே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+G கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு குரூப் ஆகிடும். ஸோ குரூப் ஆன அப்புறமா இப்போ வந்து நம்ம ரைட் கிளிக் கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் ஆஸ் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு PNG ஆப்ஷன் இருக்கும் ஃபார்மேட்டில் போனீங்க அப்படின்னா. ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸ்போர்ட் ஆல் கொடுத்துடலாம். ஸோ கீழே வந்து நான் ஆல்ரெடி வந்து டெஸ்க்டாப்பில் வந்து ஒன்று ஆல்ரெடி நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் அகைன் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறது கிடையாது. பட் ஆனால் உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே நீங்கள் போய்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் லேயர் 1 வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அண்ட் அகைன் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி ரெக்டாங்கிள் 2 கொடுத்துட்டு Ctrl+G கொடுத்தீங்க அப்படின்னா அதை வந்து குரூப் பண்ணிட முடியும். இப்போ நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு தனித்தனி லேயராக நீங்கள் வந்து
வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நீங்கள் வீடியோவில் வந்து லெஃப்ட் சைடு வேணாம், வெறும் வந்து கீழே இருந்து வர்றது மட்டும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் வந்தால் போதும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ அந்த ஒன்று மட்டும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எப்பயுமே லேயர் வைஸில் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்றது பெட்டர். ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டு ரெண்டுமே வந்து சேம் டைமில் தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன், ரெண்டுக்கு மேலே லெஃப்ட்ஸில் அண்ட் கீழே வர மாதிரி தான் நான் வந்து எப்பயுமே வந்து ஆட்ஸ் பண்ணுவேன் அப்படின்னா ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் இந்த ரெண்டு லேயருமே வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அகைன் Ctrl+G கொடுத்துக்கோங்க. ஸோ Ctrl+G கொடுத்துட்டு இப்போ நீங்கள் வந்துட்டு இதை வந்து தனியாக எக்ஸ்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரெண்டு லேயர் மட்டும் வரும். ஸோ பேக்ரவுண்ட் எதுவுமே வந்து வராது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ ப்ரீமியர் ப்ரோக்குள்ளே வரும். ஸோ இது வந்துட்டு என்னோட லாஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட். ஸோ இதில் வந்துட்டு நான் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப்பில் போயிட்டு எனக்கு இருக்கிற அந்த இமேஜஸ் நான் இப்போ கிரியேட் பண்ணது Group 1, Group 2, Group 3 இது மூணுத்தையுமே நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ண அப்புறமா நம்ம வந்து டேரெக்டாக வந்து டைம் லைனில் வந்து அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ Group 1 அப்படின்றது அந்த லெஃப்ட்டில் வருது, அந்த Group 2 அப்படின்றது கீழே வருது. ஸோ இப்போ நம்ம வேணும் அப்படின்னா போயிட்டு எஃபெக்ட் கண்ட்ரோலில் போனோம் அப்படின்னா இதில் மோஷனில் போயிட்டு நம்ம இதுக்கான பேராமீட்டர்ஸ் வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ கீழே இருக்கிறது வந்து கீழே அண்ட் லெஃப்ட்டில் இருக்கிறது வந்துட்டு லெஃப்ட்டில் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுக்கு வந்து நம்ம தனியாக வந்து அனிமேஷன் கூட வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ப்ரோ அது வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஃபஸ்ட்டு போயிடுங்க, இந்த டைம் லைனில் வந்து ஃபஸ்ட்டு போயிட்டு பொசிஷன் அண்ட் ஸ்கேல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்டார்டிங், இங்கே தான் வந்துட்டு இமேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றதுனால எனக்கு இமேஜ் வந்து டேரெக்டாக ஸ்க்ரீனில் தெரியக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து வெளியே போயிடணும் ஸோ ஸ்க்ரீனை விட்டு. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் டைமில் வந்து கழித்து அகெயின் வந்து அது ஸ்க்ரீன் உள்ளே வந்து என்டர் ஆகணும் இது மாதிரி. ஸோ அதுதான் வந்து நார்மலாக வந்து அனிமேஷன் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து இங்கே இருக்கிற அதே கீ ஃப்ரேம்ஸை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு கீழே இருக்கிறதுலையுமே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பொசிஷன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க இன்னும் கொஞ்சம் பெட்டராக. ஸோ இப்போ நம்ம வந்து ப்ளே பண்ணோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு தெரியும் ஸ்க்ரீனில் இது மாதிரி அனிமேஷன் வந்து ஆட் ஆகிறது. ஸோ இது வந்துட்டு நம்ம தனி இண்டிவிஜுவல் லேயராக வந்து ஆட் பண்ணதுனால இப்படி இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு வந்து மெயின் வீடியோவில் வந்து ஏதாச்சும் கண்டென்ட் வந்து இது மாதிரி வந்து கவர் ஆகிடுது அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களோட வீடியோவுமே வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்கேல் பண்ணிக்க முடியும். ஸோ நான் வந்து பொசிஷன் அண்ட் ஸ்கேலில் நான் வந்து ஒரு கீ ஃப்ரேம் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு எங்கே வந்து அனிமேஷன் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்றத வந்து நான் பார்த்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து அனிமேஷன் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்றத நான் வந்து பொசிஷன் பண்ணிக்கலாம். ஸ்கேல் டவுன் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவை. ஸ்கேல் டவுன் பண்ணிவிட்டு ப்ராப்பரான பொசிஷன் எங்கே வேணுமோ அங்கே செட் பண்ணிவிட்டு நான் அகைன் எவ்வளோ வந்து வேணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நான் வந்து ஸ்கேல் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ தட் என்டையர் ஃப்ரேம் வந்து கவர் ஆகிற மாதிரி. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி வீடியோ வந்துட்டு நமக்கு கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த இப்படி இருந்தது வந்துட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்து ஸோ இந்த அனிமேஷன்ஸ் வந்து ஆட் ஆகிறப்ப நம்ம வந்து கவர் பண்ணிக்கிறோம். ஸோ மெயின் கண்டென்ட்லேயுமே வந்துட்டு பெரிய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறது கிடையாது. அட் த சேம் டைம் சைடில் வந்து அந்த ஓவர்லேஸும் வந்து ப்ராப்பராக ஆட் ஆகியிருக்கு. ஒருவேளை உங்களுக்கு வந்து இது மாதிரி சிங்கிள் லேயர் வந்து அனிமேஷன் பண்ண வேணாம்னு நினச்சிங்க அப்படின்னா இது மாதிரி நம்ம வந்து குரூப்பாக வந்து ரெண்டுமே இருக்கிற மாதிரி நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாலும்ல. ஸோ ரெண்டுமே இருக்கிற மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணதையே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து தனியாக வந்து இண்டிவிஜுவலாக போயிட்டு எதுவுமே வந்து பெருசாக வந்து சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அவ்வளோதாங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இது நான் இப்போ வரைக்கும் நான் வந்து மென்ஷன் பண்ணது எல்லாமே வந்துட்டு பேசிக்ஸ் தான். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரியான வேஸ்ட்லாம் நீங்கள் வந்துட்டு ஓவர்லேஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்றது தான். ஸோ இதில் இருக்கிற கலராக இருந்தாலும் சரி, இல்லைனா இமேஜஸ் நான் வந்து இன்க்ளூட் பண்ணத இமேஜஸாக இருந்தாலும் சரி, இது எதுவுமே வந்துட்டு ப்ராப்பரான இமேஜஸ் கிடையாது அண்ட் ப்ராப்பரான டெக்ஸ்ட்டு அதுக்கான ஃபாண்ட்ஸ் எல்லாமே வந்து கிடையாது. ஸோ இந்த மாதிரியான வேஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் அது மேலே இப்படி வந்து ஃபாண்ட்டை வந்து எழுத முடியும். அதை வந்துட்டு எப்படி வந்து ஃபோட்டோஷாப்பில் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இம்போர்ட் பண்ணி அந்த அனிமேஷன் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்றது மட்டும்தான் வந்து நான் இன்றைக்கி வீடியோவில் வந்து சொல்லணும்னு நினச்சேன். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுறது வந்துட்டு உங்களோட ஓன் ஐடியாஸ். நீங்கள் வந்து எப்படி வந்து அந்த அனிமேஷன் வந்து இருக்கணும், அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் எப்படி இருக்கணும் அப்படின்றது எல்லாமே உங்களோட ஓன் ஐடியாஸ். ஸோ அதனால் நான் வந்துட்டு ரொம்ப பெருசாக வந்து டீட்டெயில்டாக வந்து டெக்ஸ்ட் இல்லைனா வந்துட்டு இமேஜஸ் பற்றி நான் வந்து பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணல. நான் ஜஸ்ட் ரஃபாக தான் நான் வந்து உள்ளே வந்து டுட்டோரியலை கிரியேட் பண்ணியிருக்கேன். அதனால் கண்டிப்பாக வந்துட்டு எப்படி வந்து ஒரு ஓவர்லே அப்படின்றத வந்து கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி அனிமேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது யாருக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான நிறைய வீடியோஸ் நான் வந்து ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் வந்து பார்க்க முடியும். அண்ட் ஆல்சோ ஒரே ஒரு சின்ன சைட் நோட், அண்ட் நம்ம வந்துட்டு ஒரு 900 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வந்துட்டு ரீச் ஆகிட்டோம். ஸோ இன்னும் வந்து ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் நம்ம மெயின் மானிட்டைசேஷன் மார்க்கை வந்து ரீச் பண்ணுறதுக்கு. யாராச்சும் புதுசாக வந்து என் சேனலுக்கு வந்து வந்திருக்கீங்க அப்படின்னா வெல்கம், அண்ட் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை.